திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. விசிக ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது பாமகவுல 2ஆக இருக்கக்கூடிய அப்பா ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்ப திமுகவோட வர விரும்புறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ராமதாஸ் அவர்கள் வந்தா நாங்க வரமாட்டோம், இந்த கூட்டணியில என்றைக்கும் இருக்க மாட்டோம் விசிக திருமாவளவன் அவர்கள் 2-3 பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் வச்சுட்டு விசிக காங்கிரஸ் எல்லாம் வெளியில போறதுக்கு ரெடியா இருக்காங்க. விசிக காங்கிரஸ் தேமுதிக விஜய் கூட்டணி போறாங்க, காங்கிரஸ் ரெடி ஆயிருச்சு, கை விட்டுருச்சு திமுக நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. காங்கிரஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறத அரசியலுக்கு, அதாவது முதல் அரசியலுக்கு போகலான்னு அந்த முதல் முடிவை எடுத்ததுமே அறிவிச்சது விசிக தான். அந்த விசிக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க கட்சி நாங்க வளர்த்துட்டு வரோம், அதற்கான சூழல் இப்போது இல்ல, அந்த சூழலை நாங்க எங்க கட்சியை பலப்படுத்தி அந்த சூழலை நாங்க வளர்த்துக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம், பங்கு கொடுக்கிற இடத்துலதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் திருமாவளவன் அவர் சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு புதுசா ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறாரு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி போனா அது யாருக்கு நஷ்டம் அப்படிங்கறது சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கே, அரசியல் பார்க்கக்கூடிய மாணவனுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். இந்திய அளவிலேயே காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் இப்போதைய கரெக்ட் டைம், இப்ப நம்ம பேசிருக்க டைம் வரைக்கும் வெறும் 3 மாநிலங்கள்ல தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க நேரடியாக. இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டணியோட 5 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசத்துல நேரடியான ஆட்சியில் இருக்காங்க. புதுச்சேரி, தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், கேரளா, மேற்கு வங்கத்துல கூட்டணியோட ஆட்சியில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இவ்வளவு வீக்கான சூழல்ல இருக்கும்போது அந்த 5 மாநிலங்கள்ல தான் கூட்டணி ஆட்சியோட இருக்கீங்க. வெறும் 3 இடத்துல தான் நேரடியா ஆட்சியில் இருக்கீங்க. அது இதுல இருக்கக்கூடியதுல புதுச்சேரி, தமிழகம் இதெல்லாம் போகணுமா, அவங்ககிட்ட கைவிட்டு போகணும். அதாவது எங்களுக்கு இந்த ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்க வேணாங்க, இது கூட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கட்சியை மூடு விழா நடத்திட்டு போறோம், அதனால எங்களுக்கு கூட்டணியாக நாங்க ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய 5 மாநிலமும் சரி, நாங்க நேரடியாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய அந்த மொத்தம் 8 மாநிலத்தையும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரக்கூடிய தேர்தல்கள்ல பிரச்சனை பண்ணி, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடைய பிரச்சனை பண்ணி முரண்பாடை ஏற்படுத்தி நாங்க அங்க இருந்து தோல்வியை தழுவிக்கிட்டு, பீகார்ல பாத்தீங்களா தேஜஸ்வி யாதவ் எங்கயோ போயிட்டு இருந்தாரு, அவரு கூட போய் கூட்டணின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டானாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி ஒற்றுமை இல்ல, அந்த கூட்டணியில ஒற்றுமை இல்லங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி போய் கடைசியில அவர் தோத்து போயிட்டாரு. அவர் தோல்வி காரணமே காங்கிரஸ் தான் இப்ப பேச வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு சூழல காங்கிரஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட இருக்காங்க. இப்ப எவ்வளவு எம்பிக்களை திமுக கூட்டணியில இருந்து பெற்றிருக்காங்க. இங்க காங்கிரஸ்ல பேசக்கூடிய ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் யார் மூலியமா எம்பி ஆனாங்க. அப்படி இருக்கும்போது இங்க விட்டுட்டு போயிட்டு விஜய் அவர்களோட போயிட்டு அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, எத்தனை எம்பிக்கள் கிடைப்பாங்க அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் இருக்கு இல்லையா. நாங்க இங்க பார்த்தா புதுச்சேரியிலயும் கேரளாலையும் நாங்க ஆட்சி அமைச்சிருவோம், எங்களுக்கு தமிழகம் அடுத்துதான் அப்படின்லாம் அவங்க போனாங்கன்னா இருக்கிற அந்த 8 தொகுதியிலையும் 3 தொகுதி கைவிட்டு போகுன்ற மாதிரிதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போனா அது யாருக்கு நஷ்டம் அப்படிங்கறத அந்த கட்சியினர் யோசிப்பாங்க. அதற்கான ஒரு பிளான் பி வச்சிருப்பாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாப்போம். திமுக தொகுதி பங்கீடு பண்ணல, வேட்புமனு வாங்கல அப்படின்னு சொன்னா அவங்க மக்களை நோக்கிய பயணங்கள்ல தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு போறது, தலைமை ஏற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்களை ஒரு என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரியான வாக்குகளை கன்வெர்ட் பண்றதுக்கான விஷயங்களை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். தேமுதிக பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அவங்க கூட்டணி தொடர்பான அறிவிப்பை பிப்ரவரி 17க்கு முன்னாடி வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பேசலாம். நன்றி, வணக்கம்.